வெள்ளிக்கிழமை மாலை அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா மேடையில் நடந்த அரசியல் நாடகம் தமிழக அரசியல் களத்தையே உலுக்கியுள்ளது. உச்ச நட்சத்திரமாக இருந்து அரசியலுக்குள் நுழைந்திருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை மேடையில் வைத்துக் கொண்டு விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மன்னராட்சியை ஒழிப்போம் என்றும் பிறப்பால் முதலமைச்சர் உருவாக கூடாது என்றும் கூட்டணி கட்சியான திமுகவையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் பெயர் குறிப்பிடாமல் விளாசியிருக்கிறார். இன்னொரு பக்கம் தாவேக தலைவர் விஜயும் தன் பங்குக்கு திமுகவின் கூட்டணி கணக்குகளை மக்களே மைனஸ் ஆக்குவார்கள் என பேசியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த விசிக தலைவர்களை ஆதவ் அர்ஜுனா மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொந்தளித்துள்ளனர். திருமாவளவனும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை மன்னர் ஆட்சி என்பதால் ஆதவ் அர்ஜுனா பேசியது 100% தவறு என காட்டம் காட்டியிருக்கிறார். உயர்நிலை குழுவில் இருந்து விளக்கம் கேட்டு விரைவில் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். அரசியல் பிரபலங்கள் உச்ச நட்சத்திரத்தோடு மேடையை பகிர்ந்து கொண்டு சர்ச்சையில் சிக்குவது தமிழக அரசியலில் இது முதல் முறை அல்ல. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற ஒரு சம்பவம் அரங்கேறியது. அன்று ஒருவரது அமைச்சர் பதவியே பறிபோனதோடு கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவி கூட மிஞ்சவில்லை. பெரியார் அண்ணாவின் உதவியாளராக இருந்து எம்ஜிஆரின் வலதுகரமாக வளர்ந்து நின்றவர் ஆர். வீரப்பன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வெள்ளத்திராக்கோட்டையில் பிறந்து நாடக குழுவின் மூலம் பெரியார் அண்ணாவின் அணுக்கத்தை பெற்று அதன் வழியாக எம்ஜிஆரோடு நெருங்கியவர் ஆர். வீரப்பன். அவர் மீது இருந்த நம்பிக்கையால் எம்ஜிஆர் தனது நாடகமன்ற நிர்வாகியாக்கி பின்னர் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிர்வாக இயக்குநராகவே மாற்றினார். போஸ்டர் அடிப்பது தொடங்கி எம்ஜிஆருக்கான கதையில் மாற்றங்கள் செய்வது வரை அனைத்தும் ஆர். வீரப்பனின் கண்ணசைவில் அரங்கேறியது. மெல்ல மெல்ல சினிமாவின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு எம்ஜிஆரின் தாய் சத்யா பெயரிலேயே சத்யா மூவிஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கிய ஆர். வீரப்பன் அடுத்தடுத்த ஹிட் படங்களை கொடுத்தார். அவரது நிறுவனத்தின் முதல் படமே எம்ஜிஆர் நடித்த தெய்வத்தாய் படம்தான். இதன் பின்னர் நான் ஆணையிட்டால், காவல்காரன், இதயக்கனி என பல படங்களை எம்ஜிஆரை வைத்து எடுத்திருக்கிறார் ஆர். வீரப்பன். இதனால் அன்று முதலே எம்ஜிஆருக்கு நெருக்கம் ஆர். வீரப்பனா ஜெயலலிதாவா என்கிற போட்டி இருந்துள்ளது. ஆரம்பத்தில் அந்த போட்டியில் ஆர். வீரப்பன் தான் வென்றிருக்கிறார். ஆம், சினிமாவில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் ஆர். வீரப்பனை நம்பினார் எம்ஜிஆர். திமுகவுக்காக தனது பிரச்சாரங்களை ஒருங்கிணைப்பது தொடங்கி தேர்தல் நிதியை கையாள்வது வரை அத்தனையும் ஆர். வீரப்பன் வசமானது. எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தொடங்கிய பிறகு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ஆர். வீரப்பனின் பேச்சை கேட்டு மாயத்தேவரை களமிறக்கியது வரை அவரது இன்ஃபுளுயன்ஸ் உச்சத்தை தொட்டது. எம்ஜிஆர் ஆட்சியில் செய்தி, சுற்றுலாத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பதவிகளும் அவருக்கு கிடைத்தன. ஆனால் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்ததும் விலகி இருந்த ஜெயலலிதா அவர் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்ற போது அங்கேயே சென்று விரிசல் விழுந்த உறவை ஒட்ட வைத்துவிட்டு வந்தது மீண்டும் வீரப்பனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையிலான மோதலுக்கு வழிவகுத்தது. சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினர், கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் என ஜெயலலிதாவுக்கு அடுத்தடுத்த பதவிகளை எம்ஜிஆர் வழங்கினார். இதில் ஒன்றை கூட ஆர். வீரப்பன் ரசிக்கவில்லை. ஆனாலும் எம்ஜிஆர் மரணத்திற்கு பின் கட்சி ஜெயலலிதா வசமானதும் ஆர். வீரப்பனை இணைத்துக் கொண்டார் ஜெயலலிதா. அவருக்கு இணை பொதுச் செயலாளர் பதவியும் கொடுத்தார். ஜெயலலிதாவின் முதல் ஆட்சியில் ஆர். வீரப்பன் ஓரங்கட்டப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரை கல்வித்துறை அமைச்சராக நியமித்ததோடு தான் வென்ற காங்கேயம் தொகுதியின் இடைத்தேர்தலில் நிறுத்தி வெற்றி பெற வைத்தார் ஜெயலலிதா. ஆனால் அதன் பின்னர் இருவருக்கும் இடையிலான உறவில் மீண்டும் விரிசல் விழத் தொடங்கியது. அதற்கு காரணம் ஒரு உச்ச நட்சத்திரம். 1992ஆம் ஆண்டு ரஜினியின் காரை போலீஸ் சோதனையிட்டதில் தொடங்கிய மோதல் மெல்ல மெல்ல உச்சம் தொட்டது. ஜெயலலிதா ஆட்சியை, கட் அவுட் கலாச்சாரத்தை ரஜினி வெளிப்படையாக விமர்சிக்க தொடங்க ஆர். வீரப்பன் அவரை வைத்து படம் எடுப்பதை மட்டும் நிறுத்தாமல் தொடர்ந்தார். ஆர். வீரப்பனின் இலாக்கா மாற்றப்பட்டு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் ஒரு நாள் ரஜினியுடன் சந்திப்பு நடத்த உடனேயே அவரது கட்சி இணை பொதுச் செயலாளர் பதவியை பறித்தார் ஜெயலலிதா. இதன் பின்னர் 1995இல் ரஜினியை வைத்து பாட்ஷா படத்தை எடுத்து ஹிட் கொடுத்தது ஆர். வீரப்பனின் சத்யா மூவிஸ். படத்தின் வெள்ளி விழாவில் ஆர். வீரப்பனும் ரஜினியும் ஒரே மேடையில் அமர்ந்தனர். விழாவில் பேசிய ரஜினி தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டதாகவும் அமைச்சர் வீரப்பன் முன்னிலையிலேயே பேசினார். அதே ஆண்டுதான் பாம்பே படம் வெளியாகி இருந்தது. அதன் இயக்குனர் மணிரத்னம் வீட்டின் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு இருந்தது. இதனை மையப்படுத்திதான் ரஜினியின் பேச்சும் இருந்தது. ஆனாலும் அமைச்சர் வீரப்பன் ரஜினிக்கு பதிலடி கொடுக்காதது ஜெயலலிதாவுக்கு கோபத்தை தூண்டியது. வீரப்பன் உடனடியாக தன்னை சந்திக்க ஆணை பிறப்பித்தார் ஜெயலலிதா.
முதலமைச்சர் அலுவலகத்துக்கு ஓடிய வீரப்பனின் முகத்தை கூட ஜெயலலிதா பார்க்கவில்லை. இன்டர்காம் வழியாக ரஜினி அப்படி பேசும்போது எப்படி அமைதியாக உட்கார்ந்திருந்தீர்கள் என கொந்தளித்தார் ஜெயலலிதா. ரஜினி எப்போதும் அப்படித்தான் பேசுவார். அவர் பேச்சு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அது மட்டுமல்லாமல் பதிலடி கொடுக்க எனக்கு நேரமும் இல்லை. அவர் பேசியது மக்கள் கலைந்து சென்று விட்டனர் என விளக்கம் கொடுத்தார் ஆர்.எம். வீரப்பன். ஆனால் ரஜினி தன்னை தாக்கி பேசியதை ஆர்.எம். வீரப்பன் அனுபவித்து ரசித்ததாக குற்றஞ்சாட்டினார் ஜெயலலிதா. அவரது இலாக்காவை மாற்றி தண்டனை கொடுத்தார். தன்னால் தான் இந்த தவறு நடந்துவிட்டதாக வருந்தி ஆர்.எம். வீரப்பனை நேரில் சந்திக்க சென்றார் ரஜினிகாந்த். அவ்வளவுதான். உடனடியாக அவரது அமைச்சர் பதவியையும் பறித்தார் ஜெயலலிதா. ரஜினி ரசிகர்கள் மத்தியில் ஆர்.எம். வீரப்பன் மீதான அனுதாபம் அதிகரித்தது. அந்த ஆண்டு கட்சி சார்பில் நடந்த அண்ணா பிறந்தநாள் விழாவுக்கு ஆர்.எம். வீரப்பனுக்கு அழைப்பும் விடுக்கப்படவில்லை. இதனால் காரைக்குடியில் நடந்த அண்ணா பிறந்தநாள் விழாவுக்கு சென்றார் ஆர்.எம். வீரப்பன். அவருக்கு ஆதரவாக ரஜினி ரசிகர்கள் எக்கச்சக்கமாக குவிந்ததால் வேறு வழியில்லாமல் தனது பேச்சில் ரஜினியையும் தொட்டுக்கொண்டார் ஆர்.எம். வீரப்பன். அவ்வளவுதான். உடனே கட்சியை விட்டே தூக்கி அடித்தார் ஜெயலலிதா. இதன் பின்னர் ஆர்.எம். வீரப்பன் தனி கட்சி தொடங்கி அதிமுகவின் எதிரியான திமுகவுக்கு ஆதரவு அளித்தது தனி கதை.